ஸோ மக்களே, நம்ம சென்னை விலாகில் ரெண்டாவது பைபாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சவுத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா பைபாஸும் லைக் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்லேருந்துலாம் வர வண்டிங்கள்லாம் இப்படி தான் வரும். இதுதான் சென்னைக்கு என்ட்ரு ஆகிற வண்டி. இங்கேருந்து தான் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போவோம். பைபாஸ் மேலே ஏறி ரைட் ஹேண்ட் சைடு வந்து தாம்பரம் அப்படி ஊரில் போவோம். அவுட்டர்லேயே நம்ம போகணும். அவுட்டர் ரிங் ரோட்லேயே போகணுன்னா புதிய பைபாஸ் இருக்குது. நம்ம அந்த பைபாஸில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு மதுரை பைபாஸு, போரூர் டோல்கேட்டு, மதுரை பைபாஸு அப் டு புயல் சைக்கிள் ஷாப் வரையும் இந்த பைபாஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டிஜிட்டலாக என் கூட பயணிங்க. ஸோ நாம் இப்போ அந்த இரண்டாவது சென்னையின் மிகப்பெரிய கனெக்டிங் பைபாஸ் ரோடை பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் அம்பத்தூர் நோக்கி போகிறோம். ஸோ அந்த பைபாஸ் புழல் வரையும் போகும். இது எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதோ நான் கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாலம் ஏறினோடனே உங்களுக்கு ஒரு கனெக்டிங் இது வரும், 2-வே கனெக்டிங் மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா தாம்பரம் போயிடலாம். ரைட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா? ரைட்டில் போனீங்கன்னா தாம்பரம் ஏர்போர்ட் எல்லாம் போகலாம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பயணிக்கலாம். இந்த பைபாஸ் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த மணலி வண்டலூர் பைபாஸ் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் பிஸியாகவே பைபாஸு, கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே. ஏன் கேட்டிங்கன்னா இது கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர ரஷ்ஷு 2-வீலர் அண்ட் 3-வீலர் ஆட்டோ, இவங்க க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த போரூரில் டிஎல்எஃப்லாம் நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ரஷ் ஹவர்ஸ்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது மும்பை, திருப்பதி, இந்த நெல்லூர் ரூட்டில் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூ அந்த ரோட்டில் தான் இதெல்லாம் போய் கனெக்ட் ஆகும். இதில் போனீங்கன்னா புயல் அந்த கேம்பில் போய் இறங்கும். நம்ம அந்த போன வீடியோவில் புயல் ஜெயிலெலாம் பார்த்தோம்னா அந்த ரோட்டை கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் உள்ள ஒரு பைபாஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த பெருங்குளத்தூர் ஜங்ஷனில் இருந்து அங்கே நம்ம புயல் சைக்கிள் ஷாப் வரையும் போகும். அந்த ஸ்ட்ரெச் உள்ள
ஏற்கனவே புல்லட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து. அது பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக அப்படி கிளிக் பண்ணேன். அது இந்த மதுரை வாயில் மேலே ஏறி பேரூர் டோல்கேட் வரையும். ஸோ இப்போ நான் இந்த சைட் ரிவர்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பேரூர் டோல்கேட் வரையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ கவர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் மக்களே. ஸோ என்னோடய அம்பிஷன் வந்து ட்ராவலிங் தான், டிரைவிங் தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னோடது. ஸோ இத்தனை நாளாக நான் இதை கரெக்டாக பண்ணலன்னு தோணுது. இப்போ தான் நான் அதை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு அன்பும் எப்பவும் வேணும். உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் அதை ஃபுல் டைமாக பண்ண போகிறேங்க. இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இது பார்ட் டைமு அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் நான் டேக் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். கோயிங் ஃபார்வர்ட் இதுதான் என்னோடய ஃபுல் டைம் ஜாபு. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ நான் போடுவேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். நான் ஸ்டார்ட் வித் சென்னை. இப்போ நான் 2 பெரிய பைபாஸ் கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம சென்னையில் ரொம்ப பாஷ் ஏரியாஸ், லைக் என்ன சொல்கிறது, நாட் பாஷ் ஏரியாஸ், இது வந்து எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு க்ரௌடாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ டி நகர் மாதிரி ஒரு லொக்கேஷன், அண்ணா நகர். டி நகர் அண்ணா நகருக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி நிறைய இடம் இருக்குது. அதே க்ரௌட் உள்ள இடங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன ஊருக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீங்கள் குளத்தூர் எடுத்துட்டீங்கன்னா சயின்டிஃபிக் ரோடு வந்தீங்கன்னா டி நகரை விட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் இந்த ஆப்பிள் ஸ்ட்ரீட்ஸ் நடக்கும். அது இப்போது ஏன் நடக்கிறது இல்லைன்னு தெரியல. அந்த ஆப்பிள் ஸ்ட்ரீட்ஸில் இங்கே குளத்தூர் ஏரியாவில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்தது. வீக்லி ஒன்ஸ் சண்டே ஆனால் மத்தியானம் வரையும் ரோடே பிளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அது யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சு அதை சொல்லுங்கள். இல்லை இப்போ அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி க்ரௌடட் ஏரியா, பப்ளிக் வந்து ரொம்ப க்ரௌடாக செய்கிறாங்க. எதனால் அங்கே சேர்றாங்க, அங்கே என்ன ஸ்பெஷலு, என்ன மாதிரியான க்ரௌட்ஸ் அங்கே வராங்க, ஃபுட் க்ரௌட்ஸ் வராங்களா, ஷாப்பிங் க்ரௌட்ஸ் வராங்களா, இல்லை எக்ஸ்ப்ளோரர்ஸ் வராங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த இடத்த போய் பார்க்கணும், இங்கே இருக்கிற ஐட்டம்ஸை சாப்பிடணும், அந்த மாதிரி பீப்புள் க்ரௌடா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்ட்ரெச், இந்த 35-40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இது ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான். இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இதை விட்டுட்டிங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கே கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்னு ஒன்று இருக்குது. இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயும் இல்லை, பெட்ரோல் பங்கே கிடையாது. மொபைலை கையில் எடுத்து போனோம்னா ஏதாவது ஒரு டச் ஆகிடுது, வீடியோ கட் ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும். 28 கிலோமீட்டர் கேட்குறீங்க, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். 28 கிலோமீட்டர் இங்கே இருந்து கோயில் வரையும் 28 கிலோமீட்டர்ஸ் உள்ள செகண்ட் பிக்கஸ்ட் சிட்டிக்குள்ளே வர ஸ்டேட் இது. சிட்டிக்குள்ளேயே போகாமல் நம்ம அவுட்டர்லேயே போயிட்டு அந்த இதில் இறங்கலாம். 2-3 இப்போ அங்கே ஏறணும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 எக்ஸிட் வரும். ஒன்று வந்து நீங்கள் மதுரையிலேருந்து கீழே இறங்கினீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு திருவேற்காடு அந்த மாதிரி பெண்ணு போகிறதுக்கு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா பயணிட்டு போயிடலாம். பயணிட்டு போட்டு சிட்டிக்குள்ளே போகலாம். அடுத்த எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கத்தில் 50 கீழே இறங்க பார்த்தீங்களா, அது வழியாக இறங்கி நீங்கள் நேராக போனீங்கன்னா வாகன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிட்டு லெஃப்ட் போனீங்கன்னா ஆவடி, பட்டாபுரம், திருவள்ளூர் அந்த ரூட் போகலாம். ரைட்டு போனீங்கன்னா பாடி, வெளிவாக்கம், குளத்தூர், ஐநவரம் அந்த ரூட்டுக்கெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டிங்கன்னா நேராக சக்தி ஷாப் கோயிலில் தான் போய் இறங்கணும். கோயிலில் இறங்கிட்டீங்கன்னா மாதவரம் ஜங்ஷன் போய்க்கலாம். அங்கேருந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஆகி போய்க்கலாம். சிட்டிக்குள்ளே போகாமல் இது போகிறதுக்கு தான் இப்போ என்னன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டெல்லாம் இது ஆரம்பிக்கும்போது வெறும் காரு பஸ்ஸு மட்டும்தான் போயிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2 வீலரும் 3 வீலரும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓட்டம் தரும், ஓட்டவே முடியாது. அந்த அளவுக்கு வேகமாக போகிறாங்க. ஸ்கூட்டரில் போகிறாங்க, அவ்வளோ வேகமாக போகிறாங்க. இன்னும் டேஞ்சரஸான
இதுவாயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இன்னொரு ட்ராக்கை பிடிச்சோம், அந்த ட்ராக் இதே தான் போகும். கேர்வ் நிறைய வராங்க இந்த ரோட்ல, அதே பெண்டாகி தான் போகும். கேர்வுக்கு தான் போகும். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி கேர்வை டக்குன்னு யாராவது நிற்பாங்க, அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். வெயில்னால டயர்ட்னால அப்படி நிற்கிறாங்க. தெரியல, காரில் வரவங்க நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படலாம்ல. ஸோ 26 கிலோமீட்டர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைபாஸ்ல 2 டோல்கேட் இருக்குங்க. அதாவது 50 கிலோமீட்டருக்கு 3 டோல்கேட் வச்சாங்க. இது 27 கிலோமீட்டருக்கு 2 டோல்கேட். ஒன்று போரூரில் வரும், இன்னொன்று வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, தாதன் குப்பம் சொல்லுவாங்க, அந்த லொக்கேஷனில் ஒரு இது வரும். இப்போ பார்த்தோன்னா இங்கே 2,000 இங்கேருந்து நம்ம ஏறுவாங்க இல்லையா, கோயம்பேடுலேருந்து ஏறுறவங்க, பூனகிலேருந்து ஏறுறவங்களுக்காண்டி அந்த டோல் வச்சுருக்காங்க. அந்த டோல் வந்து டோல் வந்து இறங்கும். பட் 2 டோல் தான் காசு வாங்குறாங்க. அந்த டோல் டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 80 ரூபா சிங்கிள், இது 50 ரூபா சிங்கிள். ஸோ இந்த டோலு இங்கேருந்து டோலில் போய் இறங்கணும்னா 90 ரூபா டோலே வந்து அந்த மாதிரி தான் இது போகும். டோலுக்கு 25 கிலோமீட்டர். அப்போ நம்ம 3 கிலோமீட்டர் வந்துடும். நல்லா இருக்குங்க இந்த ரோட்டில் பைபாஸில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது. பட் வெயிலில் போகிறோம், நம்ம சன்ஸ்கிரீனு ஹேண்ட் க்ளவுலாம் போட்டுட்டு போனீங்க, கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸ்கின். டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்குது. தண்ணி கேரி பண்ணுங்க, வாட்டர் கேன் அப்பப்போ தண்ணி குடிங்க. அவங்களோட சேஃப்டி ப்ரிகாஷனை பக்காவாக பண்ணிக்கோங்க. ஹெல்மெட், ஷூ இதெல்லாம் போடாமல் ரைட் பண்ணாதுங்க. ஒரு 2 வீலர் பஞ்சர் போடுறவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டோட்டல் டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுங்க. நீங்கள் அங்கேருந்து போய் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா 20 மினிட்ஸ் ஒரு டோல்கேட் தாண்டிடலாம். 15 to 20 மினிட்ஸ் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா 25 to 30 மினிட்ஸில் போயிடலாம். ஓரளவு காரில் போகிறவங்க 30-35 நிமிஷத்தில் போயிடுவாங்க. பைக்கில் போகிறவங்க ஒரு 45 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்லோவாக போய்க்க வேண்டியதான் சேஃப்டியாக. இன்னும் மதுரை 10 கிலோமீட்டர். புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் சென்னை திண்டிவனம் ரூட்டில் வருது. மேல்மருவத்தூர் திண்டிவனம். யூஸ்வலாக திண்டிவனம் ரூட் வந்து இப்போ அங்கே ஒரு 2-3 டீவியேஷன் இருக்குது, ஒர்க் போயிட்டு இருக்கு, ரோடு ஒர்க்.
அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதை விட்டுட்டிங்கன்னா 3 ஹவர்ஸில் போயிடலாம் அந்த ரூட்டில். ஈஸியாக ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கனால அது கொஞ்சம் ரோடும் நிறைய டியூரேஷன் வருது. ஆஃப்டர் மாலபுரம் கல்பாக்கெல்லாம் தாண்டிங்கன்னா அங்கே ரொம்ப டியூரேஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் டியூரேஷன்ன்றது ஸ்லோ பண்ண போகிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது டக்குனு ரோடு கட் ஆகி சர்வீஸ் ரோடில் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ரூட் தெரிஞ்சவங்க போனால் தான். பட் அதில் போகும்போது உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸில் போயிடலாம். இது அதே ரூட்டில் போயிடலாம். பாண்டிச்சேரி ரீச் ஆகும். சும்மா அந்த பஸ்ஸு போச்சு. ஸோ அதனால் அந்த ரீச் ஆகும். இதில் போகிற இந்த கண்டெய்னர்ஸில் நேராக மாதவரம் வரைக்கும், மாதவரத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து திருப்பூர் யார்டுக்கு போகிறோம். கண்டெய்னர்லாம் போகுது இல்லைங்களா, யார்டு இருக்காங்க, திருப்பூர் யார்டு. அதில் போய் இது பண்ணால் அங்கேருந்து ஷிப்பிங் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லைங்களா, பைக்கர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இன்னொன்றுமே எல்லாமே எப்படி லெஃப்டில் வர வாட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த டேர்னிங்கில். இதெல்லாம் ஆபத்தான ஒரு தெரியாதவங்க யாராவது வந்தாங்கன்னா நேராக எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. இது அவங்க ஓட்டுறவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி நிப்பாட்டலாமா, டேர்னிங்கில் நிப்பாட்டுறோமே. அதெல்லாம் எப்போ தான் அவங்க கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது பஞ்சர். இங்கே வந்து மொபைல் பஞ்சர் தாங்க. இங்கே மொபைல் நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்து ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பஞ்சர் போடுறது மற்ற விஷயம்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஏதாவது ரிப்பேர்னா கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வண்டியில் ஒரு சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் சார்ஜர். ஸோ நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாம். 19 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் கோயிலுக்கு. இப்போ சொட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. இப்போ இங்கே எப்படி உங்களுக்கு இது ஆக்சஸாக இருக்குன்றதான் தெரியல. லோக்கல் கீழே உள்ள ஏதாவது போயிட்டு சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். கிலோமீட்டர்ஸ் புயல் ரீச் ஆகிறதுக்கு. பட் நம்ம போகிறது போகிறதுங்க அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம இப்படி குளத்தூர் போகணுன்றதுனால இப்படியே நம்ம அம்பத்தூரில் இறங்கியும் போவோம். இல்லை இவன் நம்ம புயல்லேருந்து இறங்கியும் மாதாவரத்துலேருந்து ரிவர்ஸ் வரணும். அதுக்கு நம்ம இப்படி இறங்கி அம்பத்தூர் வழியாக நேராக இதுக்கு போயிடலாம். வாகன் போயிட்டு வாகன்லேருந்து
ஆடி சரவணா ஸ்டோர் லூகாஸ் பிரிட்ஜ் ஏரியா இறங்கி வெளிவாக்கத்துக்கு உள்ள பண்ணுறோன்னா குளத்தூர் ஈஸியாக போயிடலாம். அதுதான் நமக்கு ஷார்ட். புயல் வரையும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் தான் வரணும். புயல் போயிட்டு மழை ரோடு வந்து அப்படி வரணும். அப்படி இல்லைன்னா அந்த சைக்கிள் ஷாப் தாண்டி விநாயகபுரத்து வழியாக உள்ள வந்து ரெட்டேரி வந்து ரெட்டேரியில் வந்து அதெல்லாம் சுற்றும். இதுக்கு அவ்வளோ சுற்றும் நேராகவே போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து பேரூர் டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பேரூர் டோல்கேட் வந்துடும். சரி, இந்த பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து பேரூர் ஏரி. இது ஃபுல்லாக இந்த யாரும் ஏறி பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மேலே போகிறப்போ மெட்ரோ, பேரூர் மெட்ரோ. டோல்கேட் 1 கிலோமீட்டர் பேரூர் டோல்கேட் விட்டாங்க. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டாங்களா. நம்ம இதே சிட்டிக்குள்ளே வந்தோம்னா டிராஃபிக்கு, சிக்னலு, டிவியேஷனு எல்லாமே இருக்குது. இதில் வரும்போது நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் சீக்கிரமாக போயிடலாம். நம்ம எங்கே போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரூட்டை செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இதே வந்து கார்னோட போகிற மணலி போகிறோன்னா அந்த பைபாஸ் தான் பெஸ்ட்டு. நம்ம சிட்டிக்குள்ளே இறங்கணும், கோயம்பூரில் இறங்கணும், அம்பத்தூரில் இறங்கணும்னா இது பெஸ்ட்டு. இந்த டோல்கேட் தாண்டி நம்ம அம்பத்தூருக்கு அந்த ரூட் காட்டுறவங்களுக்கு. டோல்கேட் வந்துருச்சா, இதுதாங்க பேரூர் டோல். ஸோ இதுலேயே நமக்கு பைக்கர்ஸ்க்கு தனி லைன் இருக்குது. அந்த லைனை பிடிச்சிட்டோம் நம்ம. இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ருபீஸ் 40 rupees சார்ஜ் பே வரணும். பைக்கர்ஸ் ஃப்ரீயாக வந்துடலாம். லாஸ்ட் அந்த புல்லட் வந்து இதுவரை தான் போட்டிருப்பேன். இங்கே தான் இப்போ யூட்டர்ன் பண்ணிட்டுருப்பேன், அதனால கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த அம்பத்தூர் டெக்கத்ரான் இறங்குற வரையும் நான் அந்த பைபாஸ் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முன்னாடி காரில் பாருங்கள், கிறிஸ்டின் ஸ்லோகம் ஒன்று போட்டிருக்காங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நல்லாதான் இருக்கு. எம்மதமும் சம்மதமே, என்னார் ஒரே சிவரே ஒற்று. எல்லாருக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரோம். நீங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு செய்யுங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்குமா நடக்காதாங்க. அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த விஷயத்தை நினைங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். என்னாருடைய சிவனையை போற்றி, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, ஓம் நம சிவாய. இதை சொல்லிட்டு நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது வேண்டிக்கணும் சொல்லி, அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ பவர்ஃபுல்லு. குறிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியலன்னா கூட இதை சொல்லுங்கள், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, ஐயா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க நினைக்கக்கூட காரியம் 100%, 200% நடக்கும். இது உண்மை. சரி கைஸ், நம்ம வந்து இப்போ பேரூர் டோல்கேட் தாண்டி அடுத்த எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸிட். நம்ம பெருங்கத்தூரில் ஏறணும் இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் வந்து தாம்பரத்துக்கு ரைட்டில் போச்சா, இது வந்து செகண்ட் எக்ஸிட். பைபாஸ் ஏறினாலும் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டு, அது மேலே ஏறும்போதே ரைட்டில் போயிடுச்சு தாம்பரத்துக்கு. ஸோ பைபாஸ் ஏறி ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில்.
இந்த எக்ஸிட் வெளில போனீங்கன்னா நீங்கள் பூந்தமல்லி சைட் போயிடலாம். இப்போ வர லெஃப்ட் வரும் பாருங்க. இந்த லெஃப்டில் நீங்கள் போனீங்கன்னா வானகரம், திருவேற்காடு, இது வந்து லெஃப்டில் நீங்கள் அப்படியே நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா வானகரம், திருவேற்காடு, பூந்தமல்லி போய் பெங்களூர் விட்டு எடுத்துடலாம். அடுத்த ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் நேராக கோயம்பேடுக்கு போயிடலாம். கோயம்பேடு எம்ஜிஆர் காலேஜ், வெங்காய கடை, வெங்காய மண்டி, அடுத்தது வந்து கோயம்பேடு போயிடும். கோயம்பேடு போட்டு அங்கேருந்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கு போக வேண்டியது தான். இந்த லெஃப்ட் வருது பாருங்கள், இந்த லெஃப்ட் தான் நான் சொன்னேன். இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் கோயம்பேடுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து அம்பத்தூருக்கு போகிறோன்றதுனால நம்ம நேராக போகிறோம். ஸோ இதுதான் வரப்போகிறது. அடுத்தது 2வது எக்ஸிட்டு. அது கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஸோ இதுக்கு நடுவில் இங்கே வந்து லலிதாம்பிகை காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இந்த ஊர் மக்கள் இதை பயன்படுத்திக்கணும். காலேஜில் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜும் அது வந்து ஒரு ஃப்ரீ கோட்டாக இருக்கும் இல்லைங்களா, பப்ளிக் வந்து ஃப்ரீயாக இது பண்ணணும், மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ப்ரமோஷன் தான் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் லைக் அதை பார்த்துட்டே வந்தேன். அது தெரியாதவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன், ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிற அதில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரிய வந்தது. ஸோ இங்கே போயிட்டு லெஃப்டில் போகுது போகும். அவ்வளோதான் கைஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம அம்பத்தூர் இறங்க போகிறோம். இந்த இடத்தோட பேர் வந்து நம்ம அந்த இறங்க போகிற இடத்தோட பேர் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் தெரியுதுன்னா பெக்கத்ரான்னு சொல்லுவாங்க. பெக்கத்ராங்க லெஃப்ட் இருக்காங்க. தேவர் மகன் நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த லெஃப்டில் நான் எக்ஸிட் ஆக போகிறேன் அம்பத்தூருக்கு. இதுதான் டெக்கத்ரான் எக்ஸிட்டு. இதை எடுத்துகிட்டோன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.